మంచి కష్టమవుతాడా ரொம்ப కష్టమవుతాడా சித்தவா அமுத அப்பர்டிசி ஓஹோ இல்லங்க ஏய் சிஷ்யா ஆயிரம் இருந்தாலும் சரி நான் கூட இருக்கிறவங்கள கடுகளும் கவலை எடுத்து மனசுல வரவே கூடாது சத்தியமா எதுவா இருந்தாலும் நான் குரு நாங்க இருந்தா சாப்பாட்டுல தான் குறைய ஏய் பூவே சலே 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 நோ நோ ஏய் மனுஷன் வாழ்நாள்ல யாரா இருந்தாலும் சரி போதும் சொல்றது எதுனாக்கா எஞ்சான் உடம்புல ஒரு ஜான் வயிறு நிறமா சாப்பாடு மட்டும்தான் போது சொல்லுவாங்க ஏன்னா விவேகானந்தர் சொன்ன வார்த்தை சத்தியமா நம்ம கிராமத்துக்கு அது சுதார் வீட்டு கண்டிப்பா தகும் எப்படி வேண்டுமான சமயங்கள் ஆனா அன்போடு பரிமாறுங்க நாடக்காரன் கூட பார்க்காம உறவினுக்கு மேல நம்மள உட்கார வச்சு எவ்வளவு ஒரு அற்புதமா இன்முகத்தோட பரிமாறுறாங்க போதுமா போதுமான்ட்டு சாப்பிட்டு வயிறு தான் இல்லை ஐயோ ஐயோ ஆளு கட்டி போட்டு பிளாட் ஆயிடுங்க நாங்களாவது தொந்தரவு இல்லாத என்னத்துக்கு கொஞ்சம் சொல்லட்டுமா ஊரு விட்டு ஊரு எங்கேயோ மாவட்டம் விட்டு மாவட்டம் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து ஜாதி மதியெல்லாம் பார்க்காம உறவினருக்கு மேலே நினைச்சு எங்களை சொந்த புள்ள போல நினச்சி நாங்கள் ராத்திரிலாம் கத்துறோம் அப்படின்னாக்கா எது கத்துறோம் சொல்லி பார்ப்போம் எங்கள் வயிற்று போய் நாங்கள் கத்துறோம் அப்படின்னா உங்கள் வீட்டு பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஏன் கத்திக்கிறீங்க அவன் சொல்ல சொல்ல நம்மளுக்கு அப்படியே கூட போட்டு கவுரு தெய்வீகமான சாப்பாடு அந்த சாப்பாட்டுல என்ன குறை உனக்கு சத்தியமா குறைதா தின்ன வைத்த முன்ன வச்சு குறைன்னு சொல்லாரு சத்தியமா சொல்றேன் பாரு ரசம் ரொம்ப தனியா போடுவியா நீ 10 வருஷத்துக்கு முன்னே ரோஜா கம்பெனி வந்துச்சுதான் ராஜா வந்தா கம்பெனி இருக்குமா நீ குத்தா நீ கம்பெனி ரசம் தண்ணியா இல்லாம வேற எப்படி இருக்க ரசம் எங்க வீட்டுல கட்டி கட்டியா இருக்கிறாங்களா எப்படி சாப்பிடுற சுத்தி வச்சு நெருங்க ரசம் வந்து சுத்தி வச்சு நெருங்க காரிய நான் என்ன லூசா நானு நீதான் லூசு நான் பாட்டு ஓடிக்கிறீங்க நீங்க பாட்டு உட்காந்துக்கிறீங்க எப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வு கோட்டை ஆளக்கூடிய எரிகண்டா சோரன் எப்படியாப்பட்ட சோராஜே சூரன் சோரக்கெல்லாம் தலைவர் அவரு போய் லூஸ் இந்த சபையில நிரூபிக்கிறாங்க இந்த சபையில அவர் லூஸ் நிரூபிச்சுனாக்கா இப்பவே சூடா ஒரு டீ எங்க ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறோம் அண்ணன் தம்பி அதுல பெரும் பேரு நீ லூசு சின்னம் பேரு நான் லூசு பெரிய நீ லூசு கடைக்கு போட்டான் வீட்டுல இருக்கிறது நீ சிறனாலியா நீ ஆனா உன்னை நம்பி நான் வேற டீ வேற பண்ணி கட்டேன் பாரு வீட்டுல இருக்கிறவன் லூசுன்னு சொல்லி என்னுடைய மனித சுழற்சியை சந்திக்க வரும்
நான் தான் பண்ணி தருவீங்களே. தலைவர் என்ன பண்ணாரு, வீட்டு பழம் இருக்கு, தண்ணி போக மாட்டேன்னு. அதனால ஒரு போர் போட்டு சொல்லி நீரோட்டம் பார்க்க சொன்னான். நீரோட்டம், அதனால நீரோட்டம் பார்த்துனாங்க. தேங்காவில பார்த்தலாம், தேங்காவில பார்த்துருக்காங்க. தேங்காய் வச்சு நீரோட்டம் எங்க இருக்குன்னு பார்ப்பாங்க, குச்சி வச்சு பார்ப்பாங்க. அது வந்து தமிழ்நாட்டு ஆளுங்க தான் பார்ப்போம். அப்படி என்ன ஆகுது? நான் வந்து சீனாவில தான் வந்தேன், இதில் தான் பார்ப்போம். இது வந்து கலகலான அண்ணா அந்த தண்ணிக்குதுன்னு தண்ணி நீரோட்டம் என்னங்க இதுன்னு இப்ப கண்டுபிடிச்சிடும். இருக்குதா ஆட்டப்படியா இங்க எல்லாம் பாருங்க, ஆட்டு ஆடணும். இல்ல இல்ல இங்க ஆட்டா, இல்லையே இங்க ஆட்டா, இல்லையே. நீர்வளம் அதிகமா இருக்கு. அதிகமா நீரோட்டாங்க இது. ஆமா, நம்ம மனகால் போட்டுட்டாது. பாரு இங்க இருக்குதா, இல்லையே இருக்குதா, இல்லையே. அதிகமா இருக்குடா. ஓ 14,000 தவளை தண்ணி இல்ல இங்க இருந்தாலும் பாரு. இல்ல அங்க மட்டும் போயிடுச்சு. ஒட்ட சுத்திக்கிறோம். இல்ல அது நேத்து காயாயிடுச்சு. பூஜா கட்டுறது மொத்த தண்ணியும் அங்க இருக்குதா. வா ஓ சத்தியமா சொல்றேன், நீர் வாட்டிலே அங்க தானே அதிகமா தண்ணி. இது ஃபுல்லா வந்து மணல் பூமி. என்ன ஒண்ணுங்க எந்த சொட்டை அடிச்சுட்டான் இங்க இருக்கிற இடமா அது பாரு. பாரு இது பாரு. என்னங்க பார்த்த ஒரு இடம் பாக்கல. என்ன பாரு, அம்மா பின்னாடி பார்த்தீங்கன்னா அது செங்கோட்டு பூமி. ஆமா பட்டாலும் சொல்ல மாட்டேன். என்னங்க பொறுப்பிட செந்தாமரை போன்ற கவலைகளுக்கு உன்னுடைய மனைவி சுழற்ற மனதார வாழ்த்துங்க. இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்போடு இருக்க வேண்டும். சீக்கிரத்தை சேர்த்து விடுவாய், நன்மையை சேர்த்து விடுவாய். பூவோடு பொட்டோடு பூத்த மஞ்சளோடு என் கணவர் கட்டிய மாங்கலித்தோடு தீர்க்க செம்மங்கலியா வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்போ ஒரு பொண்ணாட்டி ஆம்பளையான பொட்டுக்கும் பூக்குன்னா வச்சுக்கிறீங்க. வேற எதுக்கு? அதான பார்த்தேன். அப்ப நீ செத்துரு. என்னங்க மங்காத தீபம் போல் சிங்கார சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் மக்களுடைய குறை தீர்க்கம் எனது சுவாமி என எடுத்த காரணம் சொல்லுங்க. நாம் எப்படி வாழ்ந்து வருகிறோம்? எப்படி தேவர்களை பகைக்காமல் தேவர்களும் அசுரர்களும் அண்ணன் தம்பி போல் உறவு வருகிறோம். அப்படி தேவர்கள் அனைவரும் இணைவார் திறமை உழைத்திருக்கா தெரியுமா? அந்த எரிகண்டா சூழல் எவங்கண்டா சூழல் யார்? எப்பப்பட்டவர்? தேடி பயிரே பொட்ட பயிர் என்று உழைக்கிறார்கள். பாடிச்சு பயிலே தேவடியா பயில என்றாங்க. அவங்க பேச்சதான் அந்த பேச்சு இருக்கிறேன் நானு. அப்படின்னா ரிப்பீட் பண்றியா நீ? அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி பேச்சு. அப்படின்னாக்கா நீ சொல்ற பார்த்தா தேடா போயினா பாடுசா இல்ல பொட்டியா? அவங்க பேசுறாங்க, அவன் சொல்றானா இல்லையோ? நல்லா உடம்பு காப்பாத்திக்கிறான்டா. நல்லா முகத்தில் ரோமம் இல்லாத வைக்கார்கள் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள்? இறைவாத்து உழைத்தவரை விடுகிறார்கள். அவர்களை அழிக்க வேண்டும் இருக்காங்க. எங்கே செல்ல போகிறது தெரியுமா? ஆதி சக்தியை கோயில் தொழிற்சி வரும் பெற செல்ல போகிறேன். ஆகியால் எனக்கு விடை வைக்க வேண்டும். என்ன வார்த்தை உரைத்து விட்டீர்கள்? என்ன வார்த்தை இறைவா? அவர்கள் யார்? அவர்கள் தேவர்கள். நாம் யார்? அரக்கர்கள். நீங்க அங்கு சென்ற உங்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் இந்த பாவியுடைய நிலைமை நினைத்து பார்த்தீர்களா? நீங்க அங்கு போக வேண்டாம் சுவாமி, போக வேண்டாம். தேவர்கள் அனைவரும் இறைபார்த்து இப்படி வளர்த்திருக்கார்கள். அவர்கள் அழித்து வருவதற்கு வரம்பெற தருகிறேன். விடத்தமிழ் கொடியர்கள் கொடுக்க முடியாது இருக்கிறேன். கொடுக்க முடியுமா முடியாதா? தேவர் பாக பொல்லாதையா
சாமிப்பாக கொள்ளாதையா மங்கையாரோ வார்த்தை கேளோ சாமி பகை கொள்ளாதையா வார்த்தை கேளோ அத்தா என் ஆசை மனானா என் மாசற்ற மாணிக்கமே ஆணின் பெருமருளே பேரழகின் புறப்படமே காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சிரித்து செழித்த உன் சிங்கார முகத்தை காலமெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக் கொண்டு வருகிறேன் உன்னுடைய மனைவி இந்த சுழற்சினம் அப்படி இருக்கின்ற பொழுது தேவர்களை போராட வேண்டும் அவர்களை சிறைப்பிடிக்க வேண்டும் என்னை பார்த்து தவறாக பேசிவிட்டார்கள் என்று இதை பாருங்க மரமாக போகிறேன் என்று உரைக்கின்றார்கள் நீங்க போகிற இடத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் என் நிலைமை என்னாக நினைத்து பார்க்கிறேன் என்னை ஓட்டு உழைத்த தேவர்கள் அனுமதி படிவாங்காமல் விடப்போவது அறியாது ஆகையால் செல்வதே நிச்சயம் ஆதி சக்தியை கோயில் வைத்து வரம் பெற போகிறேன் ஆகையால் எனக்கு விளைத்தாமல் கொடுக்க முடியுமா என்னங்க இத பாருங்க நான் உரைப்பதை கேளுங்க ஏண்டாங்க போகாதீங்க பார்த்து அப்படி உயர்த்த தேவர்கள் படிவாங்காமல் விடப்போவது அறியாது உனக்கு சப்போர்ட்டா எல்லாம் எங்க அம்மா தானே ஏங்க குமிழி விடுவாங்க யாரு சாமி 1000 தான் இருந்தா தொட்டு தாலி கட்டிய மனைவி அவங்களுடைய எதிர்காலம் என்ன சொல்லு பாப்போம் கணவனே கண்கண்ட தெய்வமாகவும் கணவன் சொல்லக்கூடிய வார்த்தையை வேத மந்திரமாகவும் கணவன் சொல்லக்கூடிய பாதிய தீர்த்த யாத்திரை நினைச்சு தனக்காக வாழாம தன்னை கொண்ட கணவனுக்காக வாழற ஒரே ஜீவ யாருனாக்கா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து பெரியவர் மூலமா நிச்சயம் செய்து தாலி கட்டிய பிறகு கணவனே கண்கண்ட தெய்வமா வாழறாங்கன்னு அவன் வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன கணவன் தான் முக்கியம் தான் உயிர் போனாலும் பரவாயில்ல ஒரு பெண்களோட வாழ்க்கையில என்ன நினைக்கிறாங்க சொல்லுங்க என் கணவனானவன் இறப்பதற்கு ஒரு நாள் முன்பதாகவே நான் தீர்க்க சுமதியாக பொட்டோடு பூவோடு இறக்கணும் சொல்லுவாங்க ஆமா ஐயா உன்னை பத்தியே பேசுகிறா அம்பா சீட்டு செல் போடுற மாதிரி இருக்க முடியாது அடிக்காதீங்க ஐயா நான் ஒண்ணு சொன்னா தயவு செய்து தவறு நினைக்க கூடாது ஆம்பளன்றது முகத்துல மீச வச்சு 4 பேருக்கு பஞ்சாயத்து பண்ணி வெள்ள சட்டை வெள்ளசி வேஸ்ட் கட்டிக்கின்னு ஊர் சுத்தி ஒரு மட்டும் ஆம்பளை கிடையாது தொட்டு தாலி கட்டிய மனைவியை கண் போல காப்பாத்துவையா உடனே சின்ன விஷயம் சொல்லிட்டுமா மனைவிக்கு குழந்தை குடுக்குறவங்க மட்டும் ஆம்பளை கிடையாது கட்டிய மனைவியை கடைசி வரல குழந்தை மாதிரி வச்சு காப்பாத்துறான் அவன் தான் உண்மை ஆம்பளை ஐயா ஒரு பொம்பளைய கை நீட்டி அடிக்கிறவன் ஆம்பளையா பொட்டையா
இங்க தொட்டு தாலி கட்டிய மனைவி கலக்கரை இப்ப கரெக்டா இருந்தா எல்லாம் சிரிக்க போறாங்க. இப்படி பேசுறான் அப்படி பேசுறான். ஐயா நானு போட்டி இல்லாத அரசியல் கிடையாது. ஆமா. சச்சரவு இல்லாத குடும்பம் கிடையாது. இல்ல. ஏழை குடும்பம் இருந்தாலும் சரி, பணக்கார குடும்பம் இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கு 2 பேருக்கு சண்டை வரத்து இயல்புதான். அப்படி சண்டை வந்தா கணவனுக்காக மனைவி விட்டு கொடுக்கணும், மனைவிக்காக கணவன் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீயா நானா நானா நீயான்னு போட்டி போட்டுட்டு வைங்க, குடும்பத்துக்கு எதிர்கால கேள்விக்குறியா போயிடும். இதுக்குதான் சங்க இலக்கியத்துல நம்ம தமிழ் முன்னோர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அற்புதமான இலக்கிய வார்த்தை சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிருக்காங்க? காலையில கணவன் மனைவி அமைதியா காலையில கணவனுக்கு மனைவிக்கே சண்டை வருதான். என்ன பண்ணா கணவன்காரன் வீட்டு விட்டு வெளியே போயிடுவான். வெளியே போய் எவ்வளவோ பேசிட்டு இருக்குது. ஆனா வேலையை பார்த்துட்டு சாயந்தரம் மனைவி பேசிட்டாலே அவளை எப்படியாவது சண்டை போடணும் அப்படின்னு வேகமா வீட்டுக்குள்ள வருவான். மனைவி என்ன பண்ணிக்கிறா பார், அவன் வீட்டுக்குள்ள வர நேரத்துல குழந்தை தொட்டி வச்சு இருக்கும். அந்த குழந்தைய கிள்ளி விட்டுறலாம். மனைவி கிள்ளி விட்டுறாளா? கிள்ளி விட்ட உடனே வேகமா வர கணவன் என்ன பண்றான், ஏண்டி குழந்தை அழுதுன்னு கேக்குறாரு. அதுக்கு மனைவி எப்படி விளக்கம் சொல்றாப்பா, நல்லா கொஞ்சம் புத்தி உள்ளவங்க கூர்மையா கேட்டு பாருங்க. உன் குழந்தைய யாரும் அடிக்கல என் ஐவர்ல குழந்தை மேல பதியல. நல்லா கேட்டுங்க, உன் குழந்தைய யாரும் அடிக்கல என் ஐவர்ல குழந்தை மேல பதியல. தானே அழுகிறான் தம்பி துணை வேண்டும் என்று. முடிஞ்சு போச்சு. எந்த குடும்பத்தை சண்டை வரப்போகுது? அதுதான் கணவனுக்காக மனைவி விட்டு கொடுத்தோம்னா மனைவிக்காக கணவன் விட்டு கொடுத்து வாழணும். அதனால 1000 தான் சொன்னாலும் அம்மா வடிக்காது. கொண்டாட்டி அடிக்க மாட்டான். இத பாருங்க, நான் உரிமை கேளுங்க. எனக்கு என்று யார் இருக்கிறாங்க? எனக்கு என்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் நீங்க தானங்க. அப்படி இருக்கப்படுது என்ன தன்னை தடவை விட்டு போக வேண்டும் என்று உழைக்கிறாங்க. அவர்கள் யாருங்க? தேவர்கள், அரக்கர்கள். அங்க நீ வரம் சேர்ப்பாகி வந்து தேவர்களை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று உரைப்பது முறையா? இது சரியா? இது நீதியா? நீ அங்கு சென்றால் என்ன ஆகும் தெரியுமா? நீங்க போனா உண்டு. போற இடத்துல உங்களுக்கு என்ன நடக்குமோ வேண்டாங்க. தேவர்களோ வசனங்களும் யாதொரு முறையமல்லாமல் சீரும் சிறப்போடும் இருவரும் ஒற்றுமையாக இருந்து வந்த வேளையிலே யார் பகையை உண்டாக்கியது? தேவர்கள் என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறார்கள். அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று வழி அனுப்புவதை சொன்னால் அங்கே சென்றால் எனக்கு மரணம் என்று வைக்கின்றார். பாருங்க, போயிட்டு வெற்றி வேண்டு வாருங்க, வேண்டாம் என்று இருக்க மாட்டேன். போய் வருவி போய்
வரம் பெற்று வந்து விடுங்கள். உனக்காக காத்திருப்பாள் இந்த சுலோச்சனா. இப்போ நான் புறப்படுகிறேன். வரம் பெற்றுவிட்டு பிறகு உங்களை சந்திக்கிறேன். நான் சென்று ஒரு முறை சர்வ ஜாக்கிரதையாக இந்நாட்டிலே நீங்கள் காவல் இருக்க வேண்டும். உத்தரவு வருகிறேன். போ. அவரை விட்டு பிரிந்தால் எப்படி இருப்பு? தேவர் பகை பொல்லாது. இது இவருக்கு தெரிகிறதோ தெரியவில்லை என்று தெரியவில்லையே. நாங்களும் அரக்கர்கள், அவர்களும் தேவர்கள். அவருக்கு ஏதாவது ஒன்று என்றால் அந்த பாவிலாடி எப்படி உயிரோடு இருப்பு? சோதனை தீரவில்லை யாரும் இல்லை. அம்மா உணர்வு எனக்கு தாரம்மா
குத்தாரம்